இப்ப பைட்டானிக் லிங்க் லிஸ்ட்ட எப்படி சார்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பைட்டானிக் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னா, ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பைட்டானிக் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறமா டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ் மாதிரி. இன்கிரீசிங், பீக் அண்ட் தென் டிக்ரீசிங். சப்போஸ் நம்ம இம்போர்ட் லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பீக் பாயிண்ட் இருக்கு. இங்க 1 அப்புறம் 3, 2 வருது. அகைன் 2க்கு அப்புறம் 4, 1 வருது. இந்த மாதிரி மல்டிபிள் பீக்ஸ் இருந்துச்சுன்னா, அது இன்வாலிட் லிஸ்ட் அண்ட் வெறும் டிக்ரீசிங் ஆர்டர்லே தான் இருக்கு. இல்ல வெறும் இன்கிரீசிங் ஆர்டர்ல மட்டும் தான் இருக்குன்னா, இதெல்லாம் இன்வாலிட். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்கிரீசிங் அப்புறம் ஒரு பைட்டானிக் பாயிண்ட் அப்புறம் டிக்ரீசிங் இந்த மாதிரி இருந்தா தான் வேலிடான இம்போர்ட். இது இந்த பைட்டானிக் லிஸ்ட்ட வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி குடுக்கணும். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பைட்டானிக் பாயிண்ட்ட கண்டுபிடிக்க போறோம். இந்த பைட்டானிக் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற லிஸ்ட்ட வந்து அப்படி 2ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சப் லிஸ்ட். அதுக்கப்புறமா டிக்ரீசிங் ஆர்டர்ல போகக்கூடிய இன்னொரு சப் லிஸ்ட். 2 கிடைச்சிரும். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா, இந்த டிக்ரீசிங் ஆர்டர்ல போகக்கூடிய சப் லிஸ்ட்ட வந்து ரிவர்ஸ் பண்ணி, திரும்ப இன்கிரீசிங் ஆர்டர்ல வந்து சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டா, இந்த சப் லிஸ்ட்டும் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட் ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருந்துச்சு. இந்த 2யும் கம்பைன் பண்ணி சிங்கிள் சார்ட்டட் லிஸ்ட்டா சேஞ்ச் பண்ண போறோம். டிடெக்ட் த பைட்டானிக் பாயிண்ட், ஸ்ப்ளிட் த லிஸ்ட். அதுக்கப்புறம் டிக்ரீசிங் ஹால்ஃப ரிவர்ஸ் பண்ணிட்டு 2யும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட் நோ டெஃபினிஷன்க்காக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். இது வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்ங்கிறதுனால நமக்கு வந்து 2 நோட் இருக்கும். ப்ரீவியஸ் பாயிண்டர் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர். அதுக்கப்புறமா இது நம்மளோட ஒரிஜினல் ஃபங்ஷன், சார்ட்டிங் ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் வந்து எத ஆர்குமென்ட்டா வாங்குதுன்னா, நம்ம அந்த பைட்டானிக் லிஸ்ட்டோட ஹெட் நோட இன்புட்டா வாங்குது. எத ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, சார்ட்டடான ஃபைனல் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிற லிஸ்ட்டோட நியூ ஹெட்ட வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ண போது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கேஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்கு. இல்ல சிங்கிள் நோட் லிஸ்ட்டா இருக்குது அப்டின்னா, இந்த ஒரிஜினல் ஹெட்டயே அப்படியே ரிட்டர்ன் பண்ணி பேஸ் கேஸ் செக் பண்ணிட்டு அப்புறமா ஆக்சுவல் கம்ப்யூட்டேஷனுக்கு வரலாம். கரண்ட் பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்றோம். யூசுவலாவே வந்து நம்ம நோட வந்து டிராவர்ஸ் பண்றதுக்கு கரண்ட் பாயிண்டர் ஒண்ணு இனிஷியலைஸ் பண்ணுவோம். கரண்ட் ஈக்குவல் டூ ஹெட் டாட் நெக்ஸ்ட்ன்னு இனிஷியலைஸ் பண்றேன். கரண்ட் ஈக்குவல் டூ ஹெட்ன்ட்டு தான் எப்பவும் குடுப்போம். இப்போ ஏன் கரண்ட் ஈக்குவல் டூ ஹெட் டாட் நெக்ஸ்ட் குடுக்குறேன்னா, கரண்ட் பாயிண்டர வந்து ஒவ்வொரு பொசிஷன்லயும் வச்சுட்டு, இந்த பொசிஷன்ல இருக்கிற நோடு வந்து இந்த நோடோட ஜாஸ்தி வேல்யூவா இருக்கா அப்படி செக் பண்றோம். ஏன்னா, இங்க 2 நோட் கம்பேர் பண்ணா அந்த நெக்ஸ்ட் நோட் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. அண்ட் 3 அண்ட் 8 கம்பேர் பண்றப்போ 8 ஓட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. 8 அண்ட் 12 கம்பேர் பண்றப்போ 12 ஓட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் 12 அண்ட் 10 கம்பேர் பண்றப்போ 10 ஓட வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ இந்த இடத்த தான் பைட்டானிக் பாயிண்ட்ன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு நோடு இருக்கிறப்போ, அத வந்து எதுவும் செக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றப்போ 2ண்ட் நோட்லருந்து ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் இங்கே வச்சுட்டு இந்த பொசிஷன்லேருந்து என்னோட ப்ரீவியஸோட நான் ஜாஸ்தி இருக்கனா? ஓகே. அப்போ இன்கிரீசிங் ஆர்டர்ல போகுது. நமக்கு ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட் இப்போ 8ல இருக்கும். 8ல வச்சுட்டு என்னோட ப்ரீவியஸ் 3ய விட நான் ஜாஸ்தியா இருக்கனா? எஸ். ஓகே. இன்கிரீசிங் இதுல இருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே கரண்ட்ட ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். கரண்ட் இப்போ 12க்கு போகும். 12லேருந்து செக் பண்றப்ப 8 விட நான் ஜாஸ்தியா இருக்கனா? எஸ். ஓகே. அப்போ வந்து நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்னா, கரண்ட் வந்து 1 ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். கரண்ட் வந்து 10க்கு வரும். ஸோ 10லேருந்து 12 செக் பண்றப்போ 10 வந்து 12 விட கம்மி. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த லூப்ப கட் பண்ண போறோம். இப்போ கரண்ட் பாயிண்டர் இந்த 10ல இருக்கா? இந்த லூப் வந்து இந்த 10 தான் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் நோட் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த 2 லிஸ்ட்டும் கனெக்டட் ஆயி தானே இருக்கு. இத ஸ்ப்ளிட் பண்றோம். இத எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னா 12ஓட நெக்ஸ்ட் நோட் வந்து 10ன்னு தானே இருக்கு. அதுக்கு பதிலா நல்ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். அண்ட் 10ஓட ப்ரீவியஸ் நோட் வந்து 12ன்னு தானே இருக்கு. அதுக்கு பதிலா நல் அப்படி செட் பண்ணுவோம். அப்படின்னா 2 டிஸ்ஜாயிண்ட் பார்ட் கிடைச்சிரும். இந்த மாரி இன்கிரீசிங் பார்ட் 1, டிக்ரீசிங் பார்ட் 1 அப்படின்ட்டு. கரண்ட் பாயிண்டர ஹெட் டாட் நெக்ஸ்ட்ன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். 2ண்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வைல் லூப் போட்டு லிஸ்ட்ட டிராவர்ஸ் பண்ண போறோம். இங்க வைல் லூப்ல நம்ம 2 செக் வச்சிருக்கோம். வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல் அண்ட் கரண்ட்டோட டேட்டா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ கரண்ட்டோட ப்ரீவியஸ் நோடோட டேட்டா. அப்படி செக் பண்றோம். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இப்ப நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்ல நம்ம டிராவர்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தைரியமா கரண்ட்ட வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இந்த வைல் லூப் எப்போ பிரேக் ஆகும்னா 2 சினாரியோ நடக்கும். கரண்ட் வந்து நல். இந்த லிஸ்ட்டோட எண்ட் ரீச் பண்ணியிருப்போம். ஆனா, நமக்கு வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிடைச்சிருக்காது. அந்த சிச்சுவேஷன்ல பிரேக் ஆகும். இல்லன்னா, அந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து அதோட ப்ரீவியஸ் டேட்டாவோட கம்மியா இருக்கும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல பிரேக் ஆகும். ஸோ, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த எம்ப்டி செக் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இப்ப வந்து கரண்ட் நல்லா இருக்குது அப்டின்னா, நம்ம லிஸ்ட்டோட எண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஆனா, நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்கல.
ஸோ இந்த சிட்யூவேஷன்ல வந்து லிஸ்ட் வந்து இன்கிரீசிங் ஆர்டர்ல மட்டும் தான் இருக்கு. இங்க நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் எதுவும் இல்ல. ஸோ வந்து ஆல்ரெடி இன்கிரீசிங் ஆர்டர்ல சார்ட்டடா தான் இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்ஸர் வந்து அதே இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கிற லிஸ்ட் அப்படின்னு அந்த ஒரிஜினல் ஹெட்டையே நம்ம வந்து இந்த சார்ட் ஃபங்ஷனுக்கு வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்ல. சப்போஸ் கரண்ட் டேட்டா வந்து அதோட ப்ரீவியஸ் டேட்டா விட கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வைல் லூப் கட் ஆயிருந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து அதோட செக் பண்றோம். கரண்ட் 10ல இருக்கிறப்போ வைல் லூப் வந்து பிரேக் ஆயிருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சப் லிஸ்ட்டையும், இந்த சப் லிஸ்ட்டையும் 2ஆ கட் பண்ண போறோம். அதுக்கான ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் வரும். ஸோ ஸ்ப்ளிட் த லிஸ்ட். கரண்ட் டாட் ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல். ஸோ கரண்ட் டாட் ப்ரீவியஸ்னா இதோட ப்ரீவியஸ் நோட பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது டாட் நெக்ஸ்ட் 12ஓட நெக்ஸ்ட் நோட வந்து நம்ம நல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். 12ஓட நெக்ஸ்ட் வந்து 10 இருந்துச்சு. அதுக்கு பதிலா அத கட் பண்ற மாதிரி 12ஓட நெக்ஸ்ட் வந்து நல் அப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கரண்ட்டோட ப்ரீவியஸ் நல் அப்படி குடுக்குறோம். நம்ம எப்பவுமே இந்த ரீவயரிங் பண்றப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டா இருந்தாலும் சரி, டபுள் லிங்க் லிஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ரைட் சைட் போகக்கூடிய அதாவது நெக்ஸ்ட் நோடோட லிங்க்க தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரீவயர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேக் சைடு இருக்குது ப்ரீவியஸ் நோடோட லிங்க்க ரீவயர் பண்ணணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டர நம்ம அப்டேட் பண்ணிட்டு, அப்புறமா 10 கரண்ட் டாட் ப்ரீவியஸ் 10ஓட ப்ரீவியஸ் 10 டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டூ நல் அப்படி செட் பண்றோம். 10ஓட ப்ரீவியஸ் நோட் நல் அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கிளியரா சொல்லலாம். இது இந்த சப் லிஸ்ட் வந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு இன்கிரீசிங்ல இருந்தது 1, 13, 8, 12 அதுக்கப்புறமா டிக்ரீசிங்ல இருந்தது 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10, 6, 2 2 பார்ட் கிடைச்சிருச்சு. அண்ட் கரண்ட் வந்து 10ல இருக்கும். இந்த 10 தான் செகண்ட் சப் லிஸ்ட்டோட இப்போ ஒரு நியூ ஹெட் மாதிரி. இப்போ இனிமே நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, செகண்ட் சப் லிஸ்ட்ட வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ தட் அதுவும் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நோட் செகண்ட் ஹால்ஃப் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் ஃபங்ஷன் ஒண்ணு கால் பண்றோம். யூசிங் த கரண்ட் பாயிண்டர். கரண்ட் பாயிண்டர் வந்து செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட். அத இன்புட்டா குடுக்குறோம் ரிவர்ஸ் ஃபங்ஷனுக்கு. இந்த ஃபங்ஷனோட டியூட்டி என்னன்னா, கிவன் லிங்க் லிஸ்ட்ட வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நியூ ஹெட் எதுவா இருக்கும்? 2வா இருக்கும். ஸோ அந்த நியூ ஹெட்டோட ஆன்ஸர் வந்து இந்த ரிவர்ஸ் ஃபங்ஷன் அவுட்புட்டா குடுக்கும். அந்த வேல்யூ செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட் வந்து 1 அத வந்து ஆல்ரெடி ஹெட்ன்னு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிவர்ஸ் ஆன அப்புறம் செகண்ட் சப் லிஸ்ட்டோட நியூ ஹெட் வந்து செகண்ட் ஹால்ஃப். இந்த 2யும் இப்போ மெர்ஜ் பண்ண போறோம். அசெண்டிங் ஆர்டர்லயே 2யும் மெர்ஜ் பண்ண போறோம். அதுக்கு இன்னொரு ஃபங்ஷன் கால் பண்றோம். ரிட்டர்ன் மெர்ஜ் ஆஃப் ஹெட், செகண்ட் ஹால்ஃப். ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டையும், செகண்ட் சப் லிஸ்ட்டையும் மெர்ஜ் பண்றோம். இனிமே வந்து ரிவர்ஸ் ஃபங்ஷன் அண்ட் மெர்ஜ் ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் ஃபங்ஷன் வந்து எத இன்புட்டா வாங்குதுன்னா, எந்த லிங்க் லிஸ்ட்ட நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோமோ, அதோட ஹெட் நோட இன்புட்டா வாங்குது. அண்ட் எத அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நியூ ஹெட் என்ன பொசிஷனோ, அந்த நியூ ஹெட்ட வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் கேஸ் செக் பண்ணிக்கிறோம். ஹெட் ஈக்குவல் டூ நல் இல்ல ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல். எம்ப்டி லிஸ்ட்டா இருக்கு, இல்ல சிங்கிள் நோட் லிஸ்ட்டா இருக்குன்னா, இந்த ஒரிஜினல் ஹெட்ட அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஏன்னா, அட்லீஸ்ட் 2 நோடாவது இருந்தா தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். பேஸ் கேஸ் செக் பண்ண அப்புறமா நம்ம கம்ப்யூட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் பாயிண்டர் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஹெட் நோடுக்கு பாயிண்ட் பண்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு நம்ம டெம்ப் பாயிண்டர்ன்னு இன்னொன்னு யூஸ் பண்ண போறோம். அந்த டெம்ப் வேல்யூ ஃபர்ஸ்ட்டு நல்லுன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். டெம்ப் பாயிண்டர் நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, சப்போஸ் இதுதான் நம்மளோட இன்புட் லிஸ்ட். இத நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ண போறோம்னா, சிங்கிள் லிஸ்ட்ல பண்ண மாதிரி தான். வயரிங்க வந்து அப்டி சேஞ்ச் பண்ணுவோம். என்னோட ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு அதோட நெக்ஸ்ட் நோடுன்னு எது இருந்துச்சோ, அத ப்ரீவியஸ் நோட் ஆக்கணும். அதோட ப்ரீவியஸ் நோட் என்ன இருந்துச்சோ, அத வந்து நெக்ஸ்ட் ஆக்கணும். இப்டி ஏ, பி, சின்னு 3 நோடு இருக்குன்னா, சப்போஸ் இதுல எந்த நோடு இருக்கோ அத அப்டியே அப்டேட் பண்ணிட்டு, இனிமே நீ என்னோட நெக்ஸ்ட் நோடுல என்னோட ப்ரீவியஸ் நோடுன்னு அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடியத இனிமே என்னோட ப்ரீவியஸ் நோட் இல்ல. நீ என்னோட நெக்ஸ்ட் நோட் அப்படின்னு அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான். ரீவயரிங் தான் பண்ண போறோம். ஸோ, இப்போ நம்ம ஆர்டர் எப்படி இருக்கும்னா, பியோட ப்ரீவியஸ்ல சி வந்துரும் அண்ட் பியோட நெக்ஸ்ட்ல ஏ வந்துரும். நம்ம சி புரோகிராமிங்ல ஏ அண்ட் பி 2 வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவ வந்து ஸ்வாப் பண்ணுவோம்ல யூசிங் அ 3 வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சி ஈக்குவல் டூ ஏ, ஏ ஈக்குவல் டூ பி, தென் பி ஈக்குவல் டூ சி அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம்ல. அதே லாஜிக் தான் இங்கேயும். இப்போ சி ஈக்குவல் டூ ஏன்ட்டு ஏ வேல்யூவ டெம்பரரியா இன்னொரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணாம வச்சிருந்தேன்னா, ஏ ஈக்குவல் டூ பின்னு சொல்லிட்டு பியோட வேல்யூவ நான் ஏல அப்டேட் பண்றப்போ, இப்போ ஏ வந்து 5ஆ இருக்காது 3 இருக்கும். ஆனா பியோட வேல்யூ வந்து ஏ வேல்யூ நம்ம ரீரைட் பண்ணணும்னு நெனைக்கிறப்போ, இப்போ ஏ செக் பண்ணா ஏலயும் 3 இருக்கும், பிலயும் 3 இருக்கும். பிய வந்து 5ஆ அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால ஏயோட வேல்யூவ வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் சில நான் அசைன் பண்ணி வச்சுட்டு, இப்போ பி ஈக்குவல் டூ சிங்கிறது போட்டோம்னா, சில ஆல்ரெடி 5 நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஒரிஜினல் ஏ வேல்யூ அத வந்து இப்போ பிக்கு போயிடும். பி பிகம்ஸ் 5. அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். டெம்ப் பாயிண்டர் வச்சுட்டு.
ஒவ்வொரு இடத்துலயும் ஃபர்ஸ்ட் டெம்ப் பாயிண்டர்ல நம்ம ப்ரீவியஸ்ல என்ன இருந்துச்சோ அத சேவ் பண்ணிக்கிறோம். டெம்ப்ல வந்து ப்ரீவியஸ் நோடோட வேல்யூ சேவ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நோட ப்ரீவியஸ் நோட் ஆக்குறேன். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் நோட நெக்ஸ்ட் நோட் ஆக்குறப்போ, இந்த டெம்ப் பாயிண்டரோட ஹெல்ப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி அடுத்த நோடுக்கும் அதே ப்ரொசீஜர பண்ண போறேன். ஸோ லிஸ்ட்டோட எண்ட் ரீச் பண்றது வரைக்கும் அதாச்சும் கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல். ஃபர்ஸ்ட் டெம்ப் பாயிண்டர்ல ப்ரீவியஸ் நோடோட டேட்டாவ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட் நோடுன்னு என்ன வேல்யூ இருந்துச்சோ, அத வந்து ப்ரீவியஸ் நோடுன்னு சேவ் பண்றேன். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் நோடோட வேல்யூவ டெம்ப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத தூக்கி நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து நான் வந்து வேல்யூவா அசைன் பண்றேன். அதுக்கப்புறமா கரண்ட்ட ஒரு ஸ்டெப் மூவ் பண்றேன். அதுக்கு வந்து ப்ரீவியஸ் பாயிண்டர் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் பாயிண்டர்ன்னு போட்டா, இப்போ ப்ரீவியஸ் நோடுக்கு போயிரும். ஏன்னா ரிவர்சல்ல பண்ணிட்டுருக்கோம். அப்படியே லிஸ்ட்டோட எண்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இடத்துலயும் ரீவயர் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ ரிவர்ஸ்ட் லிஸ்ட்டோட ஹெட்ட நம்ம வந்து அவுட்புட்டா குடுக்கணும். ஸோ ரிவர்ஸ்ட் லிஸ்ட்டோட ஹெட்ட எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கரண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் 10ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு ஃபைனலா 2க்கு வந்திருக்கும் கரண்ட். ஸோ இதோட ப்ரீவியஸ் வந்து 5ன்னு இருக்கும். இதோட நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா 2வோட நெக்ஸ்ட் நல் தானே. இந்த இடத்துல நம்ம ரீவயர் பண்ணியிருப்போம். கரண்ட்டுக்கு வந்து இனிமே வந்து ப்ரீவியஸ் நோட் தான் நல். அதாவது அதோட நெக்ஸ்ட் நோட் வந்து 5 அப்படி அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த அப்டேட் பண்ற டைம்ல வந்து கரண்ட்டோட ப்ரீவியஸ் அதாவது 2வோட ப்ரீவியஸ் நோட் 5 வந்து டெம்ப் அப்படின்ட்டு அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெம்ப்ல இருந்து தான் அதுக்கப்புறம் கரண்ட் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி இந்த நல்ங்கிற பொசிஷனுக்கு வரும். இந்த இடத்துல கரண்ட் நல் அப்படிங்கிறதுனால வைல் லூப் ரன் ஆகாம பிரேக் ஆயி வெளிய வந்திருக்கும். இப்போ இந்த ரிவர்ஸ் ஆனதுக்கு நியூ ஹெட் என்ன? 2 தான் நியூ ஹெட். ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ கரண்ட் பாயிண்டர் வந்து நல்ல இருக்கு. நல்ல இருந்து எதையும் வந்து நம்ம கனெக்ஷன் குடுக்க முடியாது. டெம்ப்ன்னு ஒரு பாயிண்டர் இருக்கு. அத 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த டெம்ப் பாயிண்டர வச்சுட்டு நியூ ஹெட் என்னன்னு மேப் பண்றதுக்கு என்ன கனெக்ஷன்னா 2வோட நெக்ஸ்ட் நோட் தான் டெம்பா இருக்கு. அதாவது 5. ஸோ டெம்ப் டாட் ப்ரீவியஸ்ன்னு நம்ம குடுக்குறப்போ, இந்த நியூ ஹெட்டோட வேல்யூவ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால ஃபைனலா டெம்ப் டாட் ப்ரீவியஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணா, இப்போ ரிவர்ஸ்ட் லிஸ்ட்டோட ஹெட்ட ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ இது ரிவர்ஸ் ஃபங்ஷன் முடிஞ்சுது. இனிமே மெர்ஜ் ஃபங்ஷன் மட்டும் தான் இருக்கு. மெர்ஜ் ஃபங்ஷனுக்கு நம்ம எத இன்புட்டா குடுத்தோம்? ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட்டையும், செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட் அதாவது செகண்ட் ஹால்ஃப் அதையும் இன்புட்டா குடுத்தோம். ஸோ 2 சார்ட்டட் லிஸ்ட்ட இன்புட்டா வாங்கிட்டு, அத வந்து அகைன் சார்ட் பண்ணி அவுட்புட் குடுக்கக்கூடியது தான் இந்த மெர்ஜ் ஃபங்ஷனோட டியூட்டி. நெக்ஸ்ட் ப்ரோகிராம்லயும் இதே ஃபங்ஷன் வரும். ஸோ இதுக்கு 2 இன்புட் ஆர்குமென்ட். ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட், செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட். ஆனா இந்த 2 சப் லிஸ்ட்டுமே ஆல்ரெடி சார்ட்டட் தான். அண்ட் இதோட அவுட்புட் என்னன்னா, அகைன் இத சார்ட் பண்ணிட்டு, அதோட நியூ ஹெட்ட வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ண போது. ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கேஸ் செக் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட்டோட ஹெட் எம்ப்டியா இருக்குதுன்னா, செகண்ட் சப் லிஸ்ட்ட நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிறலாம். எந்த சார்ட்டிங்கும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் செகண்ட் சப் லிஸ்ட் எம்ப்டியா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ட அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அகைன் கம்பேரிங் அண்ட் சார்ட்டிங்க்கு இங்க நோ யூஸ். பேஸ் கேஸ் செக் பண்ண அப்புறமா ஆக்சுவல் கம்ப்யூட்டேஷனுக்கு வரலாம். இங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் என்ன செக் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் நோடையும், செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் நோடையும் செக் பண்றோம். 2ல எது கம்மியா இருக்கு? ஃபர்ஸ்ட் டாட் டேட்டா லெஸ் தேன் ஈக்குவல் டூ செகண்ட் டாட் டேட்டா. 2ல வந்து ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டோட டேட்டா கம்மியா இருக்குன்னா, அத வந்து பிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இஃப் பார்ட்ல இருக்கக்கூடிய கோட ரன் பண்றோம். ஒருவேளை செகண்ட் சப் லிஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா தான் கம்மியா இருக்குதுன்னா, எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய கோட ரன் பண்றோம். சேம் ப்ரொசீஜர் தான். எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் 2யும் கம்பேர் பண்றோம். 1 அண்ட் 2 கம்பேர் பண்றப்போ 1 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 1ஓட நெக்ஸ்ட் நோட் என்ன அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிகர்சிவா மறுபடியும் மெர்ஜ் ஃபங்ஷன கால் பண்ண போறோம். அதாவது மெர்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ல இருந்து தான் ஒரு நோட பிக் பண்ணேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் நோட் என்ன 3. இந்த 3, 8, 12யும் 2, 6, 10யும் இன்புட்டா குடுத்துட்டு அகைன் மெர்ஜ் ஃபங்ஷன கால் பண்ண போறேன். ஸோ, இப்போ ரிகர்சிவா திரும்ப வரப்போ இந்த மெர்ஜ் ஃபங்ஷன் இந்த 2வையும் 3யும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் இப்போ 3ல இருக்கும். செகண்ட் பாயிண்டர் 2ல இருக்கும். 2யும் கம்பேர் பண்ணா இந்த 2 தான் கம்மியான வேல்யூ. இது செகண்ட் சப் லிஸ்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ, எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். ஸோ, 2 நான் எடுத்துட்டேன். இதோட நெக்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தா, அகைன் ரிகர்சிவா கால் ஆகும். ஸோ, 2 எடுத்ததுனால 2ஓட நெக்ஸ்ட் நோட் என்ன 6. ரிகர்சிவா இப்போ இந்த ஃபங்ஷன் எப்படி கால் ஆகும்னா 3, 8, 12 மெர்ஜ் ஆஃப் 3, 8, 12, 6 அண்ட் 10 அப்படின்னு இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். கால் ஆன அப்புறமா 1 எடுத்தாச்சு, 2 எடுத்தாச்சு. இனிமே 3யும் 6யும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 தான் கம்மியான வேல்யூ. ஸோ 3ய இன்புட்டா போட்டுட்டு, அதோட நெக்ஸ்ட் நோட் என்ன அப்டின்னா, 3 கேன்சல் ஆயிருச்சு. தென் ரிகர்சிவா மெர்ஜ் ஃபங்ஷன் கால் ஆகும். மெர்ஜ் ஆஃப் 8, 12 அண்ட் 6, 10 கால் ஆகும். கால் ஆயிட்டு இப்போ 6 அண்ட் 8ல 6 தான் கம்மியான வேல்யூவா இருக்கு. ஸோ 6 வந்து மெர்ஜ் லிஸ்ட்ல ஆட் ஆகும்.
ஸோ அகெயின் இதோட நெக்ஸ்ட் நோட் என்னன்னு பார்த்தா, இந்த மெர்ஜ் ஃபங்ஷன் அகெயின் ரிகர்சிவா கால் ஆகும் யூசிங் 8, 12 அண்ட் 10. இப்போ ஒரு 8 அண்ட் 10ல எது கம்மி? 8 தான் கம்மி. ஸோ 8 வந்து ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா இதோட 8ஓட நெக்ஸ்ட் நோட் என்னன்னா, அகெயின் ரிகர்சிவா மெர்ஜ் ஃபங்ஷன் கால் ஆகும். மெர்ஜ் ஆஃப் 12, 10 அப்படின்ட்டு. 12 அண்ட் 10ல எது கம்மி? 10 தான் கம்மி. ஸோ 10 வந்து மெர்ஜ் லிஸ்ட்ல ஆட் ஆகும். அண்ட் இதோட நெக்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னா, அகெயின் ரிகர்சிவா மெர்ஜ் ஃபங்ஷன் கால் ஆகும் யூசிங் த வேல்யூஸ் 12 அண்ட் இந்த லிஸ்ட்ல 10ஓட நெக்ஸ்ட் நோட் நல் அப்படின்னு 12 அண்ட் நல் அப்படின்னு போகும். இப்போ வந்து பேஸ் கேஸ் ரன் ஆகும். இஃப் செகண்ட் சப் லிஸ்ட் நல்லா இருந்தா, ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ல இருக்க வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும்ன்ட்டு எழுதியிருந்தோம்ல, அதே தான். ஸோ இப்போ நமக்கு 12 ரிட்டர்ன் ஆகும். இப்போ இனிமே வந்து ரிகர்சிவா மெர்ஜ் ஃபங்ஷன் கால் ஆகாது. ஏன்னா 2 லிஸ்ட்டுமே எம்ப்டி ஆயிருச்சு. இப்போ ரைட் சைடு அதாச்சும் ஒவ்வொரு நோடுக்கும் நெக்ஸ்ட் நோட் என்னன்ட்டு லைனா போட்டாச்சு. இனிமே இந்த மெர்ஜ் ஃபங்ஷன் முடிஞ்சு இந்த அவுட்புட் வரும்ல, அதுக்கப்புறமா நம்ம ரிகர்சிவா வந்து ஒவ்வொரு நோடோட ப்ரீவியஸ் நோட் என்னன்னு மேப் பண்ணிட்டு வரப்போறோம். ஸோ கடைசியா மெர்ஜ் ஆஃப் 12, நல்லுக்கு வந்து 12 அவுட்புட்டா வந்திருக்கும். ஸோ அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 10ஓட நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம கால் பண்றப்போ 12 ஆன்ஸர் கிடைச்சது. ஸோ 12ஓட ப்ரீவியஸ் 10 அப்படின்ட்டு நம்ம வந்து கனெக்ஷன் குடுப்போம். அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா இந்த 8ஓட நெக்ஸ்ட்ன்னு தானே நம்ம கால் பண்றப்ப தான் இந்த மெர்ஜ் ஆஃப் 10, 12 போச்சு. அப்படி நம்ம ரிகர்சிவா வரதுனால இந்த 10ஓட ப்ரீவியஸ் 8 அப்புறம் 8ஓட ப்ரீவியஸ் 6 அப்படின்னு நம்ம ரிகர்சிவா இந்த ப்ரீவியஸ் லிங்க்க அப்டேட் பண்ணிட்டே வருவோம். அதுக்கப்புறம் கடைசி இதோட ப்ரீவியஸ் வந்து நல் அப்படின்னு போட்டு, இப்போ நமக்கு வந்து ஃபைனலா சார்ட்டட் லிஸ்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இதோட ஹெட் நோடான 1 வந்து நம்ம அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ இந்த இஃப் பார்ட்லயும், எல்ஸ் பார்ட்லயும் என்ன நடக்குதுன்னு லைன் பை லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு சப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நோடையும், செகண்ட் சப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நோடோட டேட்டாவும் நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த லிஸ்ட்லேருந்து பிக் பண்றோம். 1 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூன்னு போடுறோம். அதுவே செகண்ட் சப் லிஸ்ட்டா இருந்துச்சுன்னா, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு செகண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூன்னு போடுவோம். அகைன் ரிகர்சிவா இந்த மெர்ஜ் ஃபங்ஷன கால் பண்ணுவோம். செகண்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்திருந்தோம்னா, மெர்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட், செகண்ட் டாட் நெக்ஸ்ட்ன்னு போடுவோம். இதுவே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எடுத்திருந்தோம்னா, மெர்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட், செகண்ட். ஸோ இங்க செகண்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்ததுனால மெர்ஜ் ஆஃப் 2, 4 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து ரிகர்சிவா ஆட் ஆகி ஃபைனலா நமக்கு எப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவோம் அப்டின்னா, 1 ஆட் ஆயிருக்கும், 2 ஆட் ஆயிருக்கும், 4 ஆட் ஆயிருக்கும், 5 ஆட் ஆயிருக்கும். 5 ஆட் ஆகி 5ஓட ஆன்ஸர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து 4 சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்ல வந்து 5 இருக்கும். இப்போ பிக் பண்ண 1 வந்து செகண்ட் சப் லிஸ்ட்லேருந்து எடுத்தது. அதோட நெக்ஸ்ட் நோட் 2 வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்தது. அதோட நெக்ஸ்ட் நோட் 4 வந்து செகண்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்தது. அதோட நெக்ஸ்ட் நோட் 5 வந்து அகைன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்தது. இப்போ 5ஓட வேல்யூ இங்க செகண்ட் டாட் நெக்ஸ்ட் அதாவது 4 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ 5ன்னு வந்ததுக்கப்புறமா, செகண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ 5 ஆன்ஸர் வந்துரும். அந்த மெர்ஜ் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா. அப்புறமா செக் பண்றோம். இஃப் செகண்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல் அதாவது 4ஓட நெக்ஸ்ட் வந்து இப்போ 5 தான் இருக்கு. அது எம்ப்டி நோட் கிடையாது. ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, இதோட ப்ரீவியஸ மேப்பிங் பண்றோம். செகண்ட் டாட் நெக்ஸ்ட் அதாச்சு இப்போ செகண்ட் வந்து 4 தான். 4 டாட் நெக்ஸ்ட்டோட ப்ரீவியஸ் நோட் 5ஓட ப்ரீவியஸ் வந்து இந்த 4 அப்படின்ட்டு நம்ம ரிவர்ஸ் மேப்பிங் பண்றோம். ப்ரீவியஸ் லிங்க் அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இத கால் பண்ணுச்சுல்ல 4 டாட் நெக்ஸ்ட்ன்ட்டு தான் கால் பண்ணப்பறம் மெர்ஜ் ஆஃப் 5, நல் அப்படின்ட்டு. அதோட அவுட்புட் தான் இங்க 5ன்னு வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் 4ன்னு நம்ம லிங்க் பண்ணிட்டோம். லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் டாட் ப்ரீவியஸ் நம்ம நல்லுன்னு குடுக்கணும். ஸோ 4ஓட ப்ரீவியஸ் நல் அப்படின்னு நம்ம செட்டப் பண்ணியிருக்கணும். செட்டப் பண்ணிட்டு இந்த 4ஓட வேல்யூவ நம்ம அவுட்புட்டா குடுக்கணும். 4, 5 செட்டா போகும். ஸோ நோட் 4ஓட நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு மெர்ஜ் ஆஃப் 5, நல் கால் பண்றப்ப தான் 5 ஆன்ஸர் வந்துச்சு. ஸோ இந்த 5 மட்டும் நமக்கு அவுட்புட்டா வரும். இங்க வந்து நம்ம ரிவர்ஸ் மேப்பிங் பண்ணிக்குவோம். 5ஓட ப்ரீவியஸ் 4 அப்படின்ட்டு. ஆனா இந்த ஆன்ஸர வந்து இப்போ 4ஓட ஆன்ஸர் எப்ப கிடைச்சது? இந்த 2ஓட நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு தான் மெர்ஜ் ஆஃப் 5, 4 கால் பண்ணியிருப்போம். அந்த அவுட்புட் தான் இந்த 4 கிடைச்சது. ஸோ இந்த 4 தனியா குடுக்காம ஒரு செட்டா குடுக்கணும். 4, 4 அதுக்கு முன்னாடிலருந்து கிடைச்ச 5 இத செட்டா குடுத்துட்டு, இப்போ எனக்கு ஒரு சப் லிஸ்ட் சார்ட் ஆயி வருது. இதோட ஹெட் நோட் வந்து 4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். அதனால தான் நம்ம அந்த லாஸ்ட் லைன்ல வந்து செகண்ட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டூ நல் அப்படின்னு அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த 4, 5 செட்டா போகும். இத கால் பண்ண 2க்கு. ஆக்சுவலா 2ஓட நெக்ஸ்ட்ன்னு போட்டு இது வந்திருக்கும். ஸோ இந்த 2ஓட வேல்யூ எப்படி கிடைச்சது? 1 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூன்னு போட்டுட்டு மெர்ஜ் ஆஃப் 2, 4ன்னு கால் பண்ணியிருப்போம்.
1க்கு வந்து வேல்யூ போறப்ப எப்படி போகும்னா, இங்கேருந்து கிடைச்ச 5 இங்கேருந்து கிடைச்ச 4 எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வரும். இது அகைன் இதுவும் ஒரு செட்டா 2, 4, 5 என்கிட்ட இப்போ ஒரு சார்ட்டட் சப் லிஸ்ட் இருக்கு. 2, 4, 5 நான் தான் அதோட ஹெட் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த 2 வேல்யூவ இத கால் பண்ண இந்த 1 டாட் நெக்ஸ்ட் அதாவது 1க்கு இந்த 1ஓட நெக்ஸ்ட் நோடா நம்ம குடுக்குறோம். ஸோ இந்த சப் லிஸ்ட் இந்த 1க்கு 1ஓட நெக்ஸ்ட்ன்ட்டு நமக்கு கிடைச்ச இந்த சப் லிஸ்ட்டோட ஹெட் இதுதான் மென்ஷன் பண்றதுக்காக இந்த 2ஓட ப்ரீவியஸ வந்து நல்ன்னு குடுக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாரி தான் 4ஓட ப்ரீவியஸ் நல் அப்டின்ட்டு நம்ம செட்டப் பண்ணிக்கிறோம். ஃபைனலா இங்க வந்து இந்த 1, 2, 4, 5ன்னு ஃபைனல் கனெக்ஷன் நடக்கிறப்போ, அகைன் 1ஓட ப்ரீவியஸ் நல் அப்டின்னு குடுத்துக்கிறோம். இத வந்து வேற யாரும் கால் பண்ணல. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஹெட். ஸோ ஃபைனலா இந்த இந்த வேல்யூ இருக்கக்கூடிய பாயிண்டர நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம் அஸ் த நியூ ஹெட் ஆஃப் த மெர்ஜ்ட் சார்ட்டட் லிஸ்ட். இப்டி மெர்ஜிங் அண்ட் சார்ட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இன்சர்ட்டட் ஹெட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட டியூட்டி என்னன்னா, ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் அண்ட் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போற நோட். ஸோ இன்சர்ட்டட் ஹெட்ன்னு போட்டுட்டு யூசர் இப்போ என்ன நோடோட டேட்டா குடுத்துருக்காங்களோ, அத வச்சுட்டு நம்ம ஒரு நியூ நோட் கிரியேட் பண்றோம். நியூ நோட் ஈக்குவல் டூ நியூ நோட் ஆஃப் டேட்டா. அதுக்கப்புறமா அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் தான் ஹெட் நோட். இப்போ 1, 2ன்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னா, இந்த 1, 2 தான் ஹெட். யூசர் குடுக்கக்கூடிய நியூ நோட ஹெட்டோட ப்ரீவியஸா நம்ம அப்டேட் பண்றோம். 3 டாட் நெக்ஸ்ட் என்னோட நெக்ஸ்ட்ல தான் ஹெட் இருக்காங்க அப்டின்ட்டு. ஸோ பை டிஃபால்ட் இதுதான் ஹெட் அப்டின்னு ஆயிரும். ஸோ ஃபார்வர்ட் கனெக்ஷன் குடுத்தாச்சு. ப்ரீவியஸ் லிங்க் ஹெட்டோட ப்ரீவியஸ் தான் இதுங்கிற பேக்வர்ட் லிங்க் குடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு செக் பண்ணிக்கிறோம். ஃபார்வர்ட் லிங்க் குடுக்குறப்ப அந்த நோட்ல இருந்து தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஹெட்ன்னு குடுக்குறப்போ 3 இருக்குது. 3யோட நெக்ஸ்ட் தான் ஹெட்ன்னா 3யோட நெக்ஸ்ட் 1ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். ஆனா ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டூ நியூ நோடுன்னு சும்மா குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எம்ப்டி லிஸ்ட்டா இருக்குதுன்னா, ஹெட் நல்லுன்னு இருக்கும். நல் டாட் ப்ரீவியஸ்ன்னு குடுக்குறப்போ நமக்கு நல் பாயிண்டர் எக்செப்ஷன் வந்துரும். ஸோ எந்த நோடையும் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஹெட்ல வேல்யூ இருக்குதா நல் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த பேக்வர்ட் வயரிங் ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டூ நியூ நோடுன்ட்டு பேக்வர்ட் லிங்க் குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நியூ நோடு ரிட்டர்ன் நியூ நோடு. ஏன்னா நியூ நோடு தான் இப்போ இருக்கிற லிஸ்ட்டோட நியூ ஹெட். ஸோ அத நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் நியூ நோட். அதுக்கப்புறமா லிங்க் லிஸ்ட்ட பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் லிஸ்ட்ன்னு ஒரு மெத்தட். இத நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது தான். கிவன் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ட இன்புட்டா வாங்குறோம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு பேஸ் கேஸ் செக் பண்றோம். ஹெட் வந்து நல்லா இருக்குதுன்னா, லிஸ்ட் இஸ் எம்ப்டின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிர்றோம். அப்படி இல்லன்னா, ஃபர்ஸ்ட்டு கரண்ட் பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டு நல்லன்னு இனிஷியலைஸ் பண்றோம். கரண்ட் லிஸ்ட் எண்டோட ரீச் பண்றது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து கரண்ட்டோட டேட்டா பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் கரண்ட்ட ஒரு ஸ்டெப் மூவ் பண்றோம். இப்போ மெயின் மெத்தட். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெட்ட நல்லன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் இன்புட்டா குடுக்குறோம். அந்த அரே கிரியேட் பண்ண அப்புறமா ஃபார் லூப் வச்சுட்டு அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸையும் இந்த இன்சர்ட் அட் ஹெட் ஃபங்ஷன் கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஹெட்ட நல்லுன்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ யூசிங் த எம்ப்டி லிஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு நம்ம கிவன் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 கிரியேட் ஆகுறப்போ லிஸ்ட் எம்ப்டியா இருந்திருக்கும். ஸோ 1 ஹெட்டா இருக்கும். அதுக்கப்புறமா போய் 4 ஆட் ஆகும். அதோட முன்னாடி தென் 6 ஆட் ஆகும். அந்த மாதிரி ஃபார் லூப் முடியிறது வரைக்கும் ரிகர்சிவா ஒவ்வொரு நோடும் லிங்க் லிஸ்ட்ல ஆட் ஆகி அதுதான் நியூ ஹெட்டா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரிஜினல் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அத பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் சார்ட் ஃபங்ஷன் கால் பண்ணிட்டு, சார்ட்டட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அகைன் பிரிண்ட் லிஸ்ட் ஃபங்ஷன் வச்சுட்டு அந்த சார்ட்டட் லிஸ்ட்ட பிரிண்ட் பண்றோம். ஸோ ஒரிஜினல் லிஸ்ட் அதுக்கப்புறம் சார்ட் ஆன லிஸ்ட்.